எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது. எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். எந்த அரசின் மீதும் மதிப்பு கிடையாது, எவனையும் நான் பெரிய சக்தியாலாம் பார்க்கறது கிடையாது. அப்போ யாரை தான் நீங்கள் மதிக்கிறீங்க? யாரை தான் நீங்கள் பெரிய சக்தியாக பார்க்குறீங்க? கருணாநிதி, ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின், உதயநிதியோடைய மகன் இன்பநிதி. நாளைக்கு இன்பநிதிக்கு கல்யாணமாகி அவருக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தை அவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் இவர் மரியாதை கொடுப்பாரு, அவங்கள மட்டும்தான் மதிப்பாக பார்ப்பாரு. ஏன் தெரியுங்களா? ஏன்னா அவங்க தான் இவருக்கு படி அளக்கிற சாமி. அதனால் இவர் அவங்கள மட்டும்தான் மதிப்பார். அவங்க இவருக்கு உட்காரத்துக்கு உடஞ்சி போன பிளாஸ்டிக் சேரை கொடுத்தாலும் மூஞ்சில் 32 பல்ல காட்டிக்கிட்டு எந்த ஒரு குறையும் சொல்லாமல் அமைதியாக உட்காந்துப்பார். எனக்கு என்ன புரியலன்னா, எப்போவுமே இந்த தேர்தல் காலங்களில் திருமாவளவன் மட்டும் கிடையாது, மற்ற எந்த அரசியல் கட்சி தலைவர்களுமே, முக்கியமாக ஹிந்து விரோத கட்சிகள் இங்கே இருக்குது இல்லையா, அவங்க யாருமே தேர்தல் நேரங்களில் இது மாதிரியான கருத்துக்கள் பேசவே மாட்டாங்க. பட்டு ஏன் திடீர்னு இப்பேற்பட்ட கருத்தை திருமாவளவன் பேசுகிறாரு? அதுதான் புரியலை. ஆபாசமாக அருவருப்பாக அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது கோவில் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். ஆனால் தேர்தல் நேரத்தில் இந்த ஆள் கூச்சப்படாமல் கோவிலுக்கு போவார். பிராமணர்கள் கிட்ட மந்திரம்லாம் சொல்ல வச்சு இந்த விபூதி, இந்த பூர்வ கும்ப மரியாதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இவர் வாங்குவார். நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். இந்து மதம் ஒழிய வேண்டும். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆனா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இத மாதிரி பேசிட்டு இருப்பாரு. பட் இப்ப என்னடானா, தேர்தல் நெருங்குற இந்த நேரத்துல இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு. எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இனருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்டு ஜெய் ஸ்ரீராம். ஹிந்து விரோத திமுக ஆட்சியில் கூட்டணி கட்சியா புலிங்கோ கூட்டணியில் ஒரு அங்கமா இருக்கிறவர் தான் நம்முடைய திருமாவளவன். அவரு எதுக்கெடுத்தாலும் RSS பாஜகவை தான் நொட்டிக்கிட்டு இருப்பாரு. அவர் வீட்டில் தண்ணி வரலனா அதுக்கு காரணம் RSS பாஜக. அவங்க ஏரியாவில் பவர் கட் நடந்ததுன்னா அதுக்கு காரணம் RSS பாஜக. தங்கம் விலை ஏறனா அதுக்கு கூட காரணம் RSS பாஜக தான் அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருப்பாரு. சொல் புத்தி, சுய புத்தி இது எதுவுமே இல்லாதவன் எப்படி பேசிட்டு இருப்பானோ அதை மாதிரி தான் எப்போ பார்த்தாலுமே திருமாவளவன் பேசிட்டு இருப்பாரு. இப்போ என்னடானா, திடீர்னு பல்லவர்கள், சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் இவங்களை திட்ட ஓடி போயிட்டாரு. இதுக்கு முன்னாடி நசுக்கப்பட்டோம், பிதுக்கப்பட்டோம், அமுக்கப்பட்டோம் அப்படின்ற மாதிரி திரைப்படங்கள் எடுப்பார் இல்லையா பி ரஞ்சித், அவரு சோழர்களுடைய ஆட்சி காலம்தான் பொற்காலம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அது தப்பு. சோழர்கள் எங்களுடைய நிலத்தை புடுங்கினாங்க, திருடினாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கத்தி இருந்தாரு. அது மாதிரிலாம் பேசி இருந்தாரு. இப்போ இவர் இதை மாதிரி பேசிட்டு இருக்காரு. திருமாவளவன் சொல்றாரு இல்லையா, அந்த அரசர்கள் ஆட்சி செய்யும் பொழுதுதான் தமிழ் மொழியானது அழிஞ்சுது, சமஸ்கிருத மொழியானது திணிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு இல்லையா, அது சுத்த பொய். அது பொய்ன்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நாம சில விஷயங்கள்லாம் சொல்லி தான் ஆகணும். ஆக்சுவலாக அந்த அரசருடைய ஆட்சி கால கட்டங்களை தான் நம்மளுடைய மொழியானது எல்லை கடந்து பறந்து விருந்து பல இடங்களுக்கு போயிருக்கு. இவர் இப்போ முட்டு கொடுக்குறாரு இல்லையா திமுக. இந்த திமுக வந்ததுக்கு அப்புறமாகத்தான் கும்முடி பூண்டி தாண்டவே நம்முடைய தமிழ் மொழியானது கஷ்டப்படுது. இந்த லட்சணத்துல திருமாவளவன் இவர் ஏதோ பெரிய வரலாற்று ஆய்வாளர் மாதிரி முட்டாள்தனமான கருத்தை முரட்டுத்தனமா கத்திக்கிட்டு இருக்காரு. இதுல பாருங்க, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இதெல்லாம் தமிழா? இங்க எங்க தமிழ் இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சார் திருமாவளவன் சார், இப்ப நீங்க சொல்ற இந்த விஷயத்த அப்படியே உங்க முதலாளி கிட்ட கேளுங்க சார்.
கருணாநிதி அப்படின்றது தமிழ் பெயரா, ஸ்டாலின் அப்படின்றது தமிழ் பெயரா, உதயநிதி, கலாநிதி அப்படின்றதெல்லாம் தமிழ் பெயரா அப்படின்றத கொஞ்சம் கேளுங்க சார். உங்க முதலாளிகள் கிட்ட கொஞ்சம் போய் கேளுங்க சார். உங்க கட்சியில ஆலூர் ஷா நவாஸ் அப்படின்ற மாதிரி மதவெறி பிடித்த ஒரு நபர் இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ஆலூர் ஷா நவாஸ் அப்படின்றது தமிழ் பெயராடா அப்படின்ற மாதிரி கேளுங்க சார். இதெல்லாம் உங்களால கேட்க முடியுமா? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் கிட்ட இந்த கேள்வியை உங்களால கேட்க முடியுமா? வெளியில கூட வேண்டாம், உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கிட்ட உங்களால கேட்க முடியுமா? தமிழ்ல பெயர் வேடா அப்படின்ற மாதிரி உங்களால சொல்ல முடியுமா? சரி, ஓகே, இது எதுவுமே வேணாம். தமிழ் மொழிக்காக திமுகவும் சரி, விசிகாவும் சரி, இந்த ரெண்டு கட்சிகளுமே இந்த தமிழ் மொழிக்காக என்னத்தை கிழிச்சிருக்கு? இந்த ரெண்டு கட்சிகள் கிழிச்சது என்னென்ன அப்படின்றத திருமாவளவன் சொல்வாரா? திருமாவளவன் அவர்களே, தமிழின் வரலாறும் தமிழகத்தின் வரலாறும் ஆரம்பமானது 1949 கிடையாது. 1949 ஆரம்பமானது திமுக வந்ததுக்கு அப்புறமாகத்தான் தமிழின் பெருமையும் தமிழகத்தின் பெருமையும் அழியவே ஆரம்பிச்சது. தமிழகத்துல இப்ப நம்ம ஃபேஸ் பண்ற பல பிரச்சனைகளுடைய ஆரம்ப புள்ளி அதுதான் 1949 தான். ஆனா திருமாவளவனை பொறுத்தவரை திமுக என்று உதயமானதோ அன்றே தமிழகத்தின் வரலாறும் தமிழர்களின் வரலாறும் உதயமானது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. முட்டு கொடுங்க, தப்பே கிடையாது. அதுக்கு நீ இப்படியா முரட்டுத்தனமா முட்டு கொடுப்பீங்க? இந்த புள்ளிங்க கூட்டணியில இன்னொரு முக்கியமான கட்சினா அது காங்கிரஸ். அந்த காங்கிரஸை குறித்தும் காங்கிரஸ் தலைவர்களை குறித்தும் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. தமிழகத்தில் ராஜீவை கொண்டது சரிதான், ராஜீவை கொண்டது சரிதான், ராஜீவை கொண்டது சரிதான் என்று சொல்லக்கூடிய நிலை உருவாகும். தமிழகத்துல ராஜீவ்காந்தியை கொன்னது சரிதான் அப்படின்னு சொல்ற நிலை உருவாகும்னு இவர் சொல்றாரு. காங்கிரஸ்காரங்களா, எப்படி நீங்க இந்த ஆளை கூட்டணிக்குள்ள வச்சிருக்கீங்க? எப்படி வச்சிருக்கீங்க? உங்க தலைவரை, முன்னாள் பிரதமரை கொன்னது சரிதான் இவர் சொல்றாரு. எப்படி நீங்க இவரை இன்னமும் கூட்டணிக்குள்ள வச்சிருக்கீங்க? ஒரு பக்கம் ராஜீவ்காந்தியை கொன்னது சரிதான்னு திருமாவளவன் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் சிறையிலிருந்து வெளியே வரும்பொழுது நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கட்டிப்பிடிச்சு வரவேற்புலாம் கொடுத்தாரு. எப்படி காங்கிரஸ்காரங்களா உங்களால மட்டும் முடியுது? எப்படி இதெல்லாம் உங்களால மட்டும் சகிச்சிக்க முடியுது? இதெல்லாம் எப்படி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க? சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். விசிகா எப்படி திமுகவின் ஒட்டுண்ணி கூட்டணி கட்சியா இருக்கோ அதே மாதிரிதான் இந்த காங்கிரஸும், அவங்களும் ஒட்டுண்ணி கூட்டணி கட்சி தான். இப்போ நாம திருமாவளவன் பேசின இந்த விவகாரத்தை குறித்து பார்க்கலாம். ராஜராஜ சோழன் அவருதான் அப்பர், சுந்தரர், சம்பந்தர் அவங்களா எழுதின சைவ பொக்கிஷங்களை மீட்டெடுத்து அதை எல்லாத்தையுமே, அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே சேர்த்து திருமுறையை உருவாக்குனாரு. அதனால தான் ராஜராஜ சோழனுக்கு திருமுறை கண்ட சோழன் அப்படின்ற ஒரு பட்ட பெயரும் கொடுத்தாங்க. இதெல்லாம் தெரியாம தற்குறித்தனமா பேசக்கூடிய ஒருத்தரை எப்படி தில்லைவாழ் மக்கள் ஓட்டு போட்டு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனாங்கன்னு தான் புரியல. சிதம்பரம் மக்களே, தயவு செய்து திருமாவின் கோர முகத்தை கொஞ்சம் பாருங்க. இனி வரும் தேர்தல்களில் இந்த ஆளுக்கோ இல்லை இந்த ஆளு கட்சியை சேர்ந்த நபர்களுக்கோ ஓட்டுலாம் போடாதீங்க. ஓட்டு கேட்க வந்தாங்கன்னா வீட்டு கதவை சாத்திக்கிட்டு உள்ள ஓடி போயிடுங்க. திருமாவளவன் மாதிரியான அரசியல்வாதிகளுக்கு என்ன காண்டு தெரியுமா? அவங்க ஏன் பல்லவர்களையும் சோழர்களையும் சேரர்களையும் பாண்டியர்களும் வெறுக்கிறாங்கன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க எல்லாருமே தீவிர ஹிந்துக்கு, சனாதன தர்மத்தை பாதுகாத்த அடியார்கள். அவங்க கட்டின கோவில்கள் இன்னமும் கம்பீரமா நின்றுட்டு இருக்கு. நம்முடைய கலாச்சாரம், பாரம்பரியம், பண்பாடு அது எல்லாமே இப்ப வரைக்கும் இந்த உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கு. அவங்க அப்போ செஞ்ச விஷயங்கள், பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க செய்த விஷயங்கள் இன்னமும் நின்று பேசிட்டு இருக்கு. அதனாலேயே இவங்களால ஹிந்து மதத்தை அழிக்க முடியல, மதமாற்றங்கள் செய்ய முடியல. என்னதான் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பிராமணர்களுக்கு எதிராகவும் வேதங்களுக்கு எதிராகவும் சமஸ்கிருதத்திற்கு எதிராகவும் இவங்க அரசியல் பண்ணாலும் இவங்களால ஒரு புல் பூண்ட கூட புடுங்க முடியல. அந்த காண்டு தான் இவரை இப்படிலாம் பேச வைக்குது. சரி, ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை பத்தி இப்போ பேசி தொண்டை தண்ணி வத்த கத்தி பேசிட்டு இருக்காரு. இப்போ திமுக ஆட்சியின் கீழே நடக்கிற விஷயத்தை குறித்து இவர் பேசுவாரா? அந்த தைரியம் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கா? இத பாருங்க. வெறிச்செயல். திருப்பூர்ல குன்னத்தூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் ஜாதிய கொடுமையால் 8ஆம் வகுப்பு மாணவரை சக மாணவர்கள் தீயில் தூக்கி வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீக்காயமடைந்த மாணவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. உரிய நடவடிக்கை எடுக்க மாணவரின் பெற்றோர் கோரிக்கை. ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக நான் இருப்பேன், நான் ஒடுக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலன் அப்படின்ற மாதிரிலாம் திருமாவளவன் பேசுவாரே. அவரு இந்த விவகாரத்தை குறித்து ஏதாச்சும் பேசினாரா? ஏதாச்சும் பேசுவாரா? இல்ல வேங்கவயல் இன்சிடென்ட்டுக்கு என்ன பண்ணாரு? சைலண்டா இருந்தார் இல்லையா? அதே மாதிரி
இந்த விவகாரத்துக்கும் வாயை மூடிக்கிட்டு தான் இருக்க போறாரா? திமுக ஆட்சியில நடக்கக்கூடிய அவலங்களை குறித்து கேள்வி கேட்டா, ஏன் திமுக சட்ட ஒழுங்கை சரியா பாதுகாக்கல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா, ஊபிஸ்கள் திமுக ஊபிஸ்கள் முட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவரு குடுகுடுன்னு ஓடி வராரு. இவரு குடுகுடுன்னு ஓடி வந்து முட்டு கொடுக்கறாரு. இங்க நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு, இது மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க பொதுவா அரசின் மீது பழிய சுமத்தக்கூடாது, அது ஏற்புடையது அல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. ஆனா மனுஷன் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஆட்சி செய்த அரசர்களை, பல்லவர்களை, சோழர்களை, சேரர்களை, பாண்டியர்களை குறை சொல்ல ஓடி போவாரு. மக்களே, இவரு சீட்டா கிடையாது, இவரு சிட்டா. அதாவது திமுகவுக்கு எதிராக யாராச்சும் விமர்சனம் பண்ணாங்கன்னா சிட்டா பறந்து வந்து முட்டு கொடுப்பாரு. ஸோ இவரையும் இவருடைய கட்சிக்காரங்களையும் நீங்க சீட்டாஸ்னு சொல்லாதீங்க, சிட்டாஸ்னு வேணா சொல்லுங்க. ஏன்னா இவர் மாதிரி தான் இவங்க கட்சிக்காரங்களும் இருக்காங்க. திமுகவை யாராச்சும் விமர்சனம் பண்ணா சிட்டா பறந்து வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஈவேராவுக்கும் திராவிடத்துக்கும் முட்டு கொடுக்கறவெல்லாம் பல்லவர்களை குறித்து பேசலாமா, சேர சோழ பாண்டியர்களை குறித்து பேசலாமா? அந்த தகுதி அருகதை அவனுங்களுக்கெல்லாம் இருக்கா? அறிவாலயத்துல 2 சீட்டு 4 சீட்டு கேட்டு நிக்கிறவங்கெல்லாம் பல்லவர்களை குறித்து பேசலாமா? அந்த தகுதியெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இருக்கா? இவனுங்களுக்கு நடுவுல இங்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய பைத்தியக்காரனுங்க வேற. இவனுங்க தொல்லை அதுக்கும் மேல இருக்கு. ராஜராஜ சோழன் அப்படின்றது அவருடைய இயற்பெயர் கிடையாது, அவருக்கு அருண்மொழி அப்படின்ற மாதிரி இன்னொரு பேரும் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்கானுங்க. பைத்தியக்காரங்களா, ராஜராஜ சோழன் அப்படின்ற அந்த ஒரு பெயரை பிராமணர்கள் தான் அவருக்கு வச்சாங்களா? பிராமணர்கள் தான் வச்சாங்களா? அவரு முடிசூடும் போது அவருக்கு வச்ச பெயர்ரா அது. தஞ்சையில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோயில், அந்த கோவிலுக்கு ராஜராஜ சோழன் என்னன்னு பேர் வச்சாரு? அந்த கோவிலை அவரு என்னன்னு கூப்பிடுவாரு? ராஜராஜேஸ்வரம். இதுல கூத்த பாருங்க, நம்முடைய ராஜராஜ சோழனே கல்வெட்டுல ஜான்னு சொல்லி ராஜராஜ சோழன் அப்படின்றத அவர் ஜா அப்படின்றத கல்வெட்டிலேயே செதுக்கி இருப்பாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய சில தற்குறிகள் ஜான்னு போட மாட்டாங்களாமா, ஜான்னு சொல்ல மாட்டாங்களாமா, சான்னு தான் சொல்லுவாங்களாம். ராஜராஜ சோழன் கிடையாதான், ராசராச சோழனாமா. ஒருத்தம் பைத்தியமா இருந்தா பரவாயில்ல, ஊர்ல இருக்கிற ஒட்டுமொத்த கூட்டமும் பைத்தியக்கார கூட்டமா இருந்ததுன்னா என்ன பண்றது? அவனுங்களுக்கெல்லாம் எப்படி நாம புரிய வைக்கிறது?